அவையில் உள்ள அனைவருக்கும் இந்த பிரகாஷ் அன்பான வணக்கம். நான் தான் சிவகங்கை சீமையை ஆண்ட சின்னமருது. நட்பிற்காகவும் தாய் நாட்டிற்காகவும் இன்னும் நீட்ட கதையை உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். வாருங்கள். நண்பன் ஊமுதுரையை தேடி ஆங்கிலேயர்கள் வந்தபோது எங்கள் மாளிகையில் எங்கள் நண்பனை கைது செய்ய நீங்கள் யார்? இதுவரை நட்போடு இருந்தோம், இப்பொழுது சவால் விடுகிறேன். வேல் மாந்தி, யார் நீங்கள்? உங்களுக்கும் இந்த நாட்டிற்கும் என்ன உறவு? பிச்சை எடுக்க வந்த நாடோடி கூட்டமே, சோப்பும் சீப்பும் விற்க வந்ததை மறந்து எங்களின் தோழனுக்கு காப்பு போட துணிந்தாயோ? பார்க்கிறேன் ஒரு கை, சீறுகிறேன் சின்னமருது. ஓஹோ, சென்னையிலிருந்து படை வரும், வரட்டும். திருமயத்திலே அது பாதி முடியும், பாராப்பூர் மண்ணிலே அது பாதி விடும். காளையார் கோயில் கோட்டையில் உங்கள் காலும் தலையும் வாங்கப்படும். ஆள் ஒருவர் மிஞ்சினால் எங்கள் அழிக்க வாருங்கள் சிவகங்கைக்கு. காத்திருக்கிறேன். தமிழனை வெல்ல எவராலும் முடியாது. துரோகத்தால் தூக்கு மேடைக்கு முன்பு செந்தமிழ் நாட்டோரே, தென்னகத்து வீரர்களே, குழந்தை இறந்தாலும் குறை கொண்டு பிறந்தாலும் வாழ் கொண்டு கீறி மண் பதிப்பதுதான் நம் தமிழர்களின் வீரம். அந்நியரை நீ யார் என்றும் திருடனை திருடனை என்றும் நாங்கள் குற்றவாளிகளா? நாட்டு விடுதலை கேட்பது குற்றம் என்றால், கொள்ளைக்காரனை உதைப்பது குற்றம் என்றால், மக்கள்களை ஆதரிப்பது குற்றம் என்றால், எங்களை போன்ற குற்றவாளிகள் நாடெங்கும் பரவட்டும். தாயகமே தன்மான தமிழ் குலமே, அண்டி வந்த நண்பனுக்கு ஆதரவு கொடுத்தவன் அழைக்க துடிக்கும் தூக்கு மேடைக்கு முன்பிருக்கிறேன். இப்போது பறவை ஓடும் வாசல் வந்த பெரிய மருந்து தூக்கு மேடைக்கு முன்பு நிற்கிறான். இப்போது நட்பிற்காக போரிட்டேன், நாட்டிற்காக மடிகிறேன். வீர வரலாறு தொடரட்டும், விடுதலை வளர்ச்சி மலரட்டும், விடுதலை வளர்ச்சி மலரட்டும், விடுதலை வளர்ச்சி மலரட்டும். துரோகிய படலம் முடியட்டும். இந்த தூக்கு மேடையே வீரர்களின் கடைசி மேடையாக இருக்கட்டும். பாரதமே, எங்களை ஞாபகம் வைத்துக்கொள், நாங்கள் எதற்காக போராடினோம் என்று. பாரதமே, எங்களை ஞாபகம் வைத்துக்கொள், நாங்கள் எதற்காக போராடினோம் என்று. தாய் தமிழ்நாடே, எங்களை ஞாபகம் வைத்துக்கொள், நாங்கள் எதற்காக உயிரை விட்டோம் என்று.